माता पिता विभदेर्पणया विभूति सर्वं निधेनयनया आद्यक्षण कुलपतेर कुलाभिरामं श्रीमत्पदङ्गवीरं नमामि मूर्ध्ना भूतं दर्शनमहदास्तय भट्टनाथ श्रीभक्तिदार कुलशेखर योगिवाः भक्ताङ्गतेन परकाल यदीन्द्रनिष्ठान् श्रीमत्पराङ्गुधमुनिं प्रणतोऽस्मि नाथं पङ्कजनेत्ररामि यमुना वास्तव्यमालादरान् योगीन्द्रं गुरुगेशे என்பதெனவின் கோவிந்தபூராதிபு भट्टाद्यं निगमान्तयोगिजगदाचार्यं च कृष्णादिनं वन्दे माधवरङ्गकेशवरमावासान्तशेकेशवं केशवादिकृपापात्रं ईशमादिगुणात्मं श्रीशतादियतीशानं देशिकेन्द्रवहं भजे प्रपद्ये निरवद्यानां ऋष्यात्मसम्पदां शरणं भौगीतानां षडगोपमहेश्वरं श्रीरङ्गनाथषडगोपयतीर्थदृष्टं लक्ष्मेण सुम्महरिकरुणैकभास्मं श्रीरङ्गवीरगुराष्टगोपहृत्यं वेदान्तवेदीतीर्थमहं प्रपद्ये श्रीमद्रङ्गजटाधन्यं श्रीमद्गीतभूर्वहास्यहरिपादारविन्दाश्रयं श्रीमद्वेदपदं सुदेशिकते कारुण्यवीक्षास्पदं सेवेरङ्गदुदीनदासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकेन्द्रदाक्षरब्दत्रय्यन्तधारमनवद्यगुणं बुधाप्रियं नारायणाद्यैदुर्यकृपायुक्तं श्रीरङ्गराजेश्वरमाश्रयाः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविस्मानमप्रदेशं दयानिधिं देवं शरण्यं देवमहेन्द्रियमहं प्रपद्ये प्राची संध्याकाशि नंदनिशाया प्रज्ञा दृष्टारंजन क्षीरभुवा वक्त्री वेदांत पादुमे वाजिपुत्रा वागी झाज्या वासुदेवमूर्ति श्रीकृष्णदेशिकमदामृज भृंगराजन वेदांतरत्न मुनिकृपास्तबोधं त्वय्यत्तदेशीयतीर्थशठारि महोत्सवं गोपालदेशिकामाश्रयामः श्रीरङ्गेशपदे समर्पित बलं रुच्यन्त रामानुज श्री योगीन्द्रगुरुत्तमेन यमिनश्रुत्यन्त विद्यात्मनः प्राप्त शुच्यपदं युग्महृदयं श्रीवास रामानुजात् श्री श्रीवास मुनीन्द्र देशिक मणिं जयो निधिं संशये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्ध वेदान्तयुग्मं श्रीमद्श्रीवास योगीश्वर गुरुपयोरर्पितस्वार्थभारं श्रीमद्श्रीरङ्गनाथाय मुनिकृपयाप्राप्तमोक्षाश्रमं श्रीमद्वेदान्तरामानुजमुनिपरं संशये देशिकेन्द्रं वेदान्तरत्नमुनीन्द्रकान्तबोधं तत्पादयुग्मगर्भीर्गराजं तय्यन्तयुग्मगुरुपूरिपरिश्रमं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये மிக்க விரடலையம் மையா உயர்நிலையம் தக்க நிறையம் நிறையாயு தொட்டியலும் ஓள் ஜனயம் வாழ் ஜனயம் போதும் குருவயாலோம் யாழி நிதை வேதத்தியல் ஸ்ரீமான் வெங்கநாதாரிய கவிதார்கீகேசரி निस्सीमोद्युद्गुणत्वात् अमितरसतया अनन्तलीलास्पदत्वात् स्वायत्ताशेषसत्तास्ति यदनभिधा वैभवात् वैश्वरूप्यात् त्रियक्षब्रह्मात्मभावात् सदसदगतेः सर्वतत्त्वेषु पूर्तेः पश्यन् योगी परं तत्पदकमलरतौ अन्वसात् आत्मचित्तम् निस्सीमोद्युद्गुणत्वात् உயர்வன உயர்நலமுடையவன் ஆனபடியால் அமித ரசட்டையா உணர் முடுநலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனந்த ஞானானந்தைக்க ஸ்வரூபனாய் அனந்த லீலாஸ்பதத்வாது இல்லையா நிலநிலை விசும்பிடை உருவினன் அருவினன் சொன்ன ரீதியில ஜகத்தில் உள்ள சமஸ்த பதார்த்தங்களையும் சேதனா சேதனமாக சமஸ்த பதார்த்தங்களையும் சிருஷ்டி ஸ்திதி பிரளய அல்ல அனுப்பிரவேச நியமன ரூபமான தன்னுடைய லீலைக்கு ஆஸ்பதமாக விஷயமாக கொண்டபடியாகும் ஸ்வாயத்த அசேஷ சத்தாபிதா வைபவாது ஸ்வாயத்த அசேஷ ஸ்திதிபிதா வைபவாது ஸ்வாயத்த அசேஷ யதனபிதா வைபவாது ஸ்வேதர சமஸ்த வஸ்துக்குள்ளதான ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி நிவர்த்திகளை எல்லாம் தனக்கு தன் சங்கல்பாதீனமாக கொண்டு இயக்கிறபடியாகும். அடுத்தபடியா ஏழாவது பாசத்துல வைஸ்வரூபியா வைஸ்வரூபியாக வைஸ்வரூபியம் அப்படின்னா விஸ்வரூபமே வைஸ்வரூபியம் சுவாத்திய பிரத்யம் இல்லையா. விஸ்வரூபம்ங்கிறதுக்காக வைஸ்வரூபியம்ங்கிறது தனியா ஒன்று அர்த்தம் கிடையாது, அதே அர்த்தம் தான். சுவார்த்தே ஷெஞ்சி ஷெஞ்சி பிரத்யம். இது மாதிரி எங்க வருது
சுகமேவ சௌக்கியம், சுகம் வேற சௌக்கியம் வேற எங்க வருது? உபயுக்தேஷு வைசத்தியம் திரிவர்க்க நிரபேட்சதா கரணத்ரய சாரூபியம் இது சௌக்கிய ரசாயனம். சௌக்கியம்னாக்க சுகம் தான் சௌக்கியம். அது மாதிரி விஸ்வரூபம் தான் வைஸ்வரூபியம். விஸ்வரூபம்னா என்ன அர்த்தம்? விஸ்வம் ரூபம் விஸ்வரூபா. விஸ்வ ஜகத் முழுவதும் விஸ்வம்னா சேத்தனா சேத்தனாத்மகமான ஜகத்துக்கு விஸ்வம்னு பேரு. அந்த விஸ்வத்தை சரீரமாக உடல் மிகை உயிரென கடல் கறந்த திடவிசும் வெறிவெளி நீர்நிலை மிகை மிகை படற்பொருள் முழுதுவாய் அவை அவை தோறும் உடல் மிகை உயிரென கறந்து எங்கும் பரந்துளம் சுடர் மிகு சுருதியும் இவை உண்டு சுரனே. இல்லையா? திட விசும்பு எரி வழி நீர் நிலம் இவை மிகை அச்சேதன பதார்த்தங்கள் எப்படி அதுல படர் பொருள், படம்னா வியாபிக்கும். இவைகள் அத்தனையும் வியாபிக்கக்கூடிய பொருள், பொருள்னா ஆத்மவஸ்து. நம்பினே பிறர் நண்பொருள் தன்னை, நம்பினே மடவாரையம் முன்னலாம். பிறர் நண்பொருள் தன்னை நம்பினேன்னு பிறர்னா யாரு? வேத விபதேசாச்ச அந்யா. அந்நிய சப்தம், அந்யஹாங்க சப்தம் பரமாத்மாவுக்கு வார்த்தைக சப்தம் வேதாந்தத்தில். உத்தம புருஷத்துவம் அந்யா. பகவானுக்கு சொந்தமான இந்த ஆத்ம வஸ்துவை என்னது என்று நம்பினேன். ஆத்மாபகார சௌரியத்தை சொல்ற நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னை. ஆத்மாபகாரம் அதுதான் நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னை. பிறர் நண்பொருள் பிறருடைய பிறர் யாரு? ஸ்ருதிகள்ல சூத்திரங்கள்ல எல்லாருமே அந்யஹாமி சப்த வேதாந்தத்துல பரமாத்மாவுக்கு வார்த்தை சொல்றோம். நாம ஏன் அடியேன்னு சொல்றோம்னா நான் சத்துவம் பரமாத்மாவை தான் பிடிக்கும். பிரதான ஞானம் உள்ளவனுக்கு நாம்னு சொன்னான்னா அது பரமாத்மா பரியந்தம் போயிடும். ஏன் தனக்கு அந்தர்யாமியான பரமாத்மா பரியந்தம் போயிடும். பரமாத்மா நிஷ்கர்ஷ விற்த்தியில பரமாத்மா பரியந்தம் போகாத தன்னை குறிக்கிறதுக்கு அடியேன்னு சொல்லணும் தாசன். ஏன்னா பெருமாள் யாருக்கும் அடியவன் இல்லை, அதனால அடியேங்க சப்தம் பரமாத்மாவுக்கு போகாது. கடஹாங்கிற சப்தம் பரமாத்மா பரியந்தம் போகும் இல்லையா? கட சரீரகனான ஜீவனுக்கு அந்தர்யாமியான பரமாத்மா அப்படின்னு கட சப்தத்துக்கு அர்த்தம். ஆனா கடோ நஷ்டா அப்படின்னா அந்த கட சப்தம் பரமாத்மா பரமாத்மா நஷ்டமாக மாட்டோம். அதனால அந்த கட சரீரகனான ஜீவனுக்கோ ததந்தர்யாமியான பரமாத்மாவுக்கோ நஷ்ட சப்த சமவிவியாசமான கட்ட சப்தம் போகாது. பிராமணம் யஜேத சாதாரணமா பிராமண சப்தத்துக்கு பிராமண சரீரக ஜீவ அந்தர்யாமியான பரமாத்மாவுக்கும் பிராமண சப்தார்த்தம். ஆனா பிராமணம் யஜேத அப்படிங்கிறது இல்ல, அது கீழே அச்சித் பதார்த்தமான சரீரத்தையும் நிற்காது. ஏன்னா அதை பார்த்து எஜேத்தன்னு விதிக்க முடியாது. இந்த பிராமண சரீரத்தில் இருக்கிற ஜீவனுக்கு அந்த பரமாத்மாவையும் எஜேத்தன்னு விதிக்க முடியாது. அதனால எஜேதாங்க சப்தமான பிராமண சப்தனை பிராமண சப்தத்தை கரெக்டா பிராமண சரீர விஷயத்தை ஜீவன்ல கொண்டு நிறுத்தி அதுக்கு பேர் நிஷ்கர்ஷ சப்தம். சாஸ்திரம் ரொம்ப சுவாரஸ்யம். சாஸ்திரம் ரசிக்கிறவங்க தான் சாஸ்திரம். கடப்படாத சாஸ்திரம் சொல்லுங்க. சாஸ்திரம் ரசிக்கிறோம். அதனால நிஷ்கர்ஷ அடியேங்கிறது நிஷ்கர்ஷ இல்லையா? நாம்னு சொன்னா அது அபரியவசானது.
4 சப்தம் 4த்துல பரியவசிக்காமல் அதுக்குள்ள இருக்கிற பரமாத்மா உயர்ந்து போகும். அடியேன்னு சொல்லிட்டாக்க அது போகாது. ஏன்னா பரமாத்மா அடியவன் இல்லை, அவன் யாருக்கும் சேஷபூதன் இல்லை. அதனால அது பரமாத்மா உயர்ந்து போகாது. நிஷ்கர்ஷ புத்தி. அடுத்தது சொல்லும்போது நீ சொல்லிடுறே நாம அடியேன்னு சொன்னாங்க. கரெக்டா நிஷ்கர்ஷ விருத்தி, அபரியவசான விருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பரியவசான ரஹிதத்துவம். ஆச்சேதனத்தை குறிக்க சத்தம் அச்சேதனத்தோடு முடிஞ்சு கொடுத்தோம்னா பரியவசானம். சேதனத்தை குறிக்க எதுவும் சேதனத்தோடு முடிஞ்சு போச்சுன்னா பரியவசானம். அப்படி இல்லாமல் எல்லாம் இவைகள்லாம் இல்ல அனன்யாதாரமான வஸ்துக்கள் இல்லாததான் அந்நியாதாரமான வஸ்துக்களாக இவைகளுக்கெல்லாம் அனன்யாதாரமான பரமாத்மா தான் இவைகளுக்கு ஆதாரமான அப்படின்னால இவைகளை குறிக்கிற சப்தம்லாம் அவன் பரியந்தம் போய் தான், அதுதான் அபரியவசானது. சேதனத்தையோ அச்சேதனத்தையோ குறிக்கக்கூடிய சப்தங்கள் அந்தந்த சேதனத்தையோ அச்சேதனத்தையோ பரியவசிக்காமல் பரமாத்மா பரியந்தம் போறதுதான் அபரியவசான விருத்தி. நிஷ்கர்ஷ விருத்தின்னு நமக்கு வேணுங்கிறது நிஷ்கர்ஷம் பண்ணி நிறுத்திக்கலாம். எந்த இடத்துல பிரேக் அப்ளை பண்றோமோ அந்த இடத்துல நிற்கும். அதான் நிஷ்கர்ஷ விருத்தி. பண்ண வைஸ்வரூப்பியா அப்போ என்னாச்சு? திடவி சும்பி எரிவெளி நீர் நிலம் இவை இவைகள்லாம் அச்சித் பதார்த்தம் இல்லையா? பிருத்திவியாம் திஷ்டன்னு யஹ அப்சு திஷ்டன்னு யஹ தேஜஸ் திஷ்டன்னு யஹ வாயு திஷ்டன்னு யஹ ஆகாசே திஷ்டன்னு இல்லையா? அந்த அந்த பதார்த்தங்களுக்குள்ள வியாபித்து இருக்கிற வார்த்தை சொல்லிட்டு அடுத்தபடியா இவை மிகை படற்பொருள். படற்பொருள்னாக இவைகள் எல்லாம் வியாபிக்கக்கூடிய வியாபக தத்துவமா இருக்கக்கூடிய ஜீவன். ஜீவனும் வியாபக தத்துவம் தான். பரமாத்மா இல்லையா யுகபத்தா சர்வத்தையும் வியாபிக்கிறவன். இவன் அனுபவம் ஒவ்வொரு வஸ்துவா அப்புறம் எல்லாத்தையும் அப்படி பரமாத்மா எல்லாத்தையும் சொரூபத்தினால வியாபிக்கிறவன். பரமாத்மா சொரூபத்தினால எவ்வளவு அவ்வளவையும் இவன் சுவாவத்தினால அதாவது தர்மபூத ஞானத்தால் அத்தனையும் வியாபிக்கிறவன். அதனால இவனும் வியாபி. தேகேந்திரிய தேகேந்திரிய மனோதீப பிராண தீப்யோன்யோ அனன்ய சாதனா நித்தியம் வியாபி இல்ல பிரதிசரீரம் பின்ன ஆத்மா ஸ்வத சுகி. இது ஆளவந்தாருடைய ஸ்லோகம். இது பாஷ்யத்தில் பார்த்துருக்கோம். இதுதான் ஜீவாத்ம ஸ்வரூபம். தேகேந்திரிய மனப்பிராண தீப்யோன்யோ அனன்ய சாதனா நித்தியம் வியாபி பிரதிசரீரம் பின்ன ஆத்மா ஸ்வத சுகி. வியாபி படர் பொருள் அப்படிங்கிற இந்த அச்சித் பதார்த்தம் எல்லாத்தையும் வியாபிக்கத்தக்கதான அத்தையும் வியாபித்த அதிலும் பெரிதான முக்தாத்மா. அதனால படர் பொருள் முழுவதுமாய் அவை அவை பொருள். இப்படி சேதன அச்சேதனமாக இந்த அவை அவைங்கிறது என்ன? ஒன்று கூட விடாமல் அத்தனையும் நஷ்டம். அவை எவை தோறும் அவைகள்ல உடல் மிசை உயிரவே சரீரத்துல ஆத்மாவானவன் எப்படி இல்லையா மறைந்திருந்து அதை தரித்து நிர்வகித்து தனக்கு சேஷமாக கொண்டிருக்கிறானோ அதை மாதிரி ஜெகத்து முழுவதையும் கொண்டிருக்கிற சர்வ சரீரம். இதுக்கு என்ன பிரமாணம் கேட்டால் சுடர் மீது சுருதிய பிரமாணம். சுடர் மீது சுருதி சுருதின வேதம். சுடர் மீது சுடர்னா என்ன சொல்லுங்க? என்ன ஜோதி இருக்கு? சுடர் மிகு சுருதிக்கு விசேஷம். சுடர் மிகு சுருதி வேறு சுடர் வேதாந்த பெருமாள் சுடர்னாக தேஜஸ்ன்னு அர்த்தம். வேதத்துக்கு சுடர் மிகு சுருதி தேஜஸ் மிகுந்ததான வேதம். தேஜஸ்னா என்ன? பரஹி அனபிபவன சதி பர அபிபவனதான். யாராலையும் தன்னை
பாதிக்க முடியாமல் தான் அனைத்தையும் பாதிக்கிற சாமர்த்தியம் உள்ளதா தேஜஸ். அதான் தேஜஸ். பரைஹி ஸ்தோத்திர பாஷ்யத்தில் பரைஹி அனபிபவனீயத்வே சதி பராபிபவன சாமர்த்தியம் தேஜா ஞான பைஸ்வர வீர சக்தி தேஜான்னு தான் யாராலும் பாதிக்கப்பட முடியாததாக இருந்து கொண்டு தான் சர்வத்தையும் பாதிக்கிறதுனால அந்த சாமர்த்தியம் வேதத்தம். ஏதாவது வேதத்தோட விரோதிச்சுன்னா அதுக்கு அப்ராமான்யம் சம்பவிக்கும். எதை கொண்டு வேதத்துக்கு அப்ராமான்யத்தை அதான் சுடர்மி வேதத்தினுடைய தேஜஸ். மற்ற எல்லாத்தையும் வேதத்தை கொண்டு பாதிக்கலாம், வேதத்தை எதை கொண்டும் பாதிக்க முடியும். அத்வைத்திகள் அபச்சாரம் சொல்றாங்க. இந்த வேத ஸ்துதி அபேத ஸ்துதி எடுத்துக்கும்போது அதற்கு இந்த ஸ்துதிக்கு இந்த அபேதம் தான் எடுத்துக்கணும் சொல்றாங்க. அது பூர்வமீமாம்சா இதுல இருக்கு. அபச்சார நியாயம் அது என்ன ஸ்துதியை ஸ்துதி கொண்டு பாதிக்கிறது. ஸ்ருதியை கொண்டு எல்லாம் பாதிக்கலாம். ஸ்துதியை கொண்டு வேத ஸ்துதி அபேத ஸ்துதி இருந்தாக்க வேதத்தையே பண்ணணும்ன்றது அபேதத்தையே பண்ணணுன்றதுக்கோசரம் பூர்வமீமாம்சா சூத்திரம் அபச்சேத நியாயத்தை நீங்க வச்சுக்கணும்னு எடுக்கிறது. வேதத்தை கொண்டு பாதிக்கிறதா அவன் சொல்றாங்க. வேதத்தை கொண்டு பாதிக்கலப்பா. அபேத ஸ்ருதிகளை பாதிக்கல. அபேத ஸ்ருதிகளுக்கு என்ன தாற்பயம் அப்படின்னு கேட்டா, பேத ஸ்ருதிகளுக்கு இந்த அபேத ஸ்ருதிகள் இருக்கு. இந்த அபேத ஸ்ருதிகளால மறுக்கப்படுறதுக்கு ஒரு பேதம் வேணும் இல்லையா, அந்த பேதத்தை அந்த ஸ்ருதிகள் சொல்லுது. அபேதம்னா பேதாபாவம். பேதாபாவம்ன்றது பேதம் சித்திச்ச பிறகுதான் பேதாபாவம் சித்திச்சு. அதனால மேல அபேதத்தை சொல்றதுக்கு பூர்வம் பேதத்தை சொல்றதுக்கு சுத்தி வேணும் இல்லையா. அபச்சேத நியாயம் என்னன்னு கேட்டாக்க, பூர்வோத்தர சாஸ்திரங்கள்ல இந்த பூர்வ சாஸ்திரத்தை காரணம் உத்தர சாஸ்திரம் பிரபலம். அதெல்லாம் ஆகி போயிடுது. இன்னும் எங்க கேட்க இன்னும் அபச்சேத எங்க கேட்க இன்னும் அபச்சேத நியாயம் இன்னும் எங்க கேட்பேன்னு மகாபூர்வபக்ஷே நான் சொல்லுவேன் தோணல. துவாரத்துக்கு மேல சாதிக்கணும். ஆனவன் சொன்னேன் ஒரு 15 நாள் வேலை ரொம்ப நான் சொல்லிட்டு கண்ணை தொடச்சுன்னு சொன்னேன். சம்பிரதாய பிரவர்த்தகர்னா நீ தான் சொன்னீங்க. நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம், ஏதோ தெரியாது பண்ணுவோம், ஏதோ மங்களாதாசனம் பண்ணுவோம், என்ன அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும். நான் கிரந்த சதுஷ்டத்தையும் நிச்சயம் நீதான் சொன்ன சம்பிரதாய பிரவர்த்தகர் நானா இல்லை சுவாமி. இனிமேல் நாங்கள் இருக்கிறேன். எனக்கு வயசாயிடுச்சு. சிவசாமி வரமாட்டேங்கிறா சுவாமி சிவாஜி ராஜ்கிரே இந்த சுவாமி சிவஜி என் மேல கோபமாக கூட வருது. இல்லை சார் ஆனால் வித்வான்கள் பேர் தான் போடுங்க, உபன்யாசக்கால் பேர் தான் போடுறதுக்கு சரஸ் நடக்கணும் போடுது. பாஷாக்கு தீபிக்கையோட
அது இரண்டாவது லெக்சர் அப்புறம் திருமாளிகள் தான் உபன்யாசம் அது மட்டும் அங்க இரண்டாவது லெக்சர். அந்த 2 லெக்சர் ஆரம்பிச்சு முதல் லெக்சர் நான் ஒரு தாத்திர ரத்னாவளி தான். திருமாளிகள் என்கிட்ட ரொம்ப பிரீத்தி இல்லை அது சமயம். அதனால இந்த சுடர் மீது சுத்தி சொல்லணும்னு ஆசையா இருக்கு. சுடர்னாக்க வெறும் பிரகாசம், சுடர்னா தேஜஸ். ஸ்ருதிக்கு தேஜஸ் ஆவது பரைகி அனபிபவனீயத்தை சதி பராபிபவன சாமர்த்தியம். அவர்கள் சுடர் மீது சுருதியுள் இவை உண்ட சுரம் உடல் மிசை உயிரென கறந்து எங்கும் பறந்துள்ளன. வைஸ்வரூப்பியாது திரியக்ஷ பிரம்மாத்ம பாவாது. திரியக்ஷங்கிறவன் ருத்ரம். திரியக்ஷானா முக்கண்ணன். த்ரீணி அக்ஷீணி யக்ஷா திரியக்ஷா. 3 கண்களை உடையவன் திரியக்ஷ பிரம்ம. முக்கண்ணனாக ருத்ரம் பிரம்மா இல்ல இவர்களுக்கு ஆத்மபாவாத். திரியாத்ம பிரம்ம ஆத்மபாவாத். இவர்களை தனக்கு சரீரமாக கொண்டு இவர்களுக்கு தான் ஆத்மாவாக இருந்து இல்ல நிர்வகிக்கிறபடியா. அது எங்க சொல்லியிருக்கு? அறம் அயனென உலகு அழித்து அமைத்துவன். அறம் என உலகு அழித்து உளன், அயன் என உலகு அமைத்து உளன். இல்லையா? ருத்ரன் என்று சொல்லும்படியாக அவனுக்கு அந்தர்யாமியாக நின்று இந்த ஜெகத்தெல்லாம் சம்ஹரித்து உளன். சதுர்முகன் பிரம்மா என்று சொல்லும்படியாக அவனுக்கு அந்தர்யாமியாக நின்று இந்த ஜெகத்தை அமைத்து சிட்டித்து உளன். இதான் பிரம்மருத்ராதிகள் வாஸ்தவத்தில் சிட்டி சம்ஹார கர்த்தாக்கள் இல்லை. ஏன்னா சிட்டி சம்ஹாரங்கள்லாம் அவர்கள் அதை பண்றதுக்குரிய சங்கல்பம் அவர்கள் கிடையாது. சதைட்சதை அப்படிங்கிற சங்கல்பம் அவர்கள் தான் கிடையாது. அவர்கள்லாம் பெருமாள் சங்கல்ப. அவர்கள்லாம் சிருஷ்டி சம்ஹாராதிகள் குமாஸ்தாக்கள். வரும் சிருஷ்டிக்கு குமாஸ்தா. குமாஸ்தா என்ன அவனா எதுவும் பண்ண முடியாது. முதலாளி என்ன சொல்றாரோ அது மாதிரி பெருமாள் என்ன சங்கல்பிக்கிறானோ அந்த சங்கல்ப பிரகாரம் நடத்தி போடுகிற இந்த சிருஷ்டி சம்ஹார குமாஸ்தாக்கள். திரியக்ஷ பிரம்மாத்ம பாவாது சதா சதா பகதே. இல்லையா? சத் அசத் இல்லையா? இது உபயோகித ஞான விஷயப்பா. சத் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? அஸ்தி சப்த வாக்கியமான பதார்த்தம். அசத் அப்படின்னாக்க நாஸ்தி சப்த வாக்கியமான பதார்த்தம். எது அஸ்தி தத் சத், என் நாஸ்தி தத் அசத். ஏன் பரமாத்மா சத் அசத் இத்தியவகதே. அதாவது பரமாத்மா சச்சப்தத்தினாலே அவன் உடன் என்கிற சப்தத்தாலே அறியப்படுகிறான். அவன் இளன் என்கிற சப்தத்தாலே அறியும். உளனில் உளன் அவன் உருவமி உருவு. உளன் அலனில் அவன் அருவமி வருவது. அந்த இது நிறைய கொண்டு வரக்கூடாது. அந்த யோகமூர்த்திகள்ல வாசுதேவனத்தோட மற்ற சங்கர்ஷன் அனுபவம் இவா 2 குணங்களா திருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இது சாதிக்கிறேன். அதுவே நம்ம அந்த திருஷ்டிக்கும் சம்ஹாரத்துக்கும் அது ஏன் அரணயம்னு சொல்லாம அதை சொல்லக்கூடாதுன்னு அரணயம்னு சொல்லாம அது பெருமாளுடைய யோகமூர்த்திகள்ல இந்த 2 குணங்கள் இருக்கிற மூர்த்திகள் திருஷ்டி படைக்கிறார் சம்ஹாரம் பண்றான்றத இந்த அரணயமே கொண்டு வரக்கூடாதுன்னு கொண்டு வராம பெருமாளே பண்றாருன்னு ஆழ்வார சாதிக்காத காரணம்
ஆழ்வார் சாதிக்கலன்னா ஸ்ருதி சொல்லல என்ன ஆழ்வார் சாதிக்கல. ஆழ்வார்லாம் இஷ்டப்படி எதனாலும் சொல்ல மாட்டாங்க இல்லையா. வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ இல்லையா, வேதத்தில் சொல்லாத விஷயத்தை ஆழ்வார்கள் சொல்ல மாட்டான், வேதத்தில் சொன்ன விஷயத்தை ஆழ்வார்கள் சொல்ல மாட்டான். ஆழ்வார்கள் ஏன் சாதிக்கலன்னு கேட்டாங்க, வேதத்தில் சொல்லலை இல்லையா. மேலும் வாசுதேவ சங்கர்ஷ பிரத்யும்ன அனில் பிரத்யுபா சங்கர்ஷ பிரத்யும்ன அனிருத்தாதிகள் எல்லாம் அவர்கள்லாம் வந்து 2 குணம் உள்ளவர்கள் அர்த்தம் இல்லை. ஆமா, அதுல 2 குணங்களை கொண்டு காரணம் கொள்றாங்க. அது பெருவாள் அந்த அந்த வியூகம் அந்த இந்த ருத்ரன் இருக்காங்க, ருத்ரனுக்கு பாத் சங்கர்ஷனம். ஏன்னா சங்கர்ஷனர் சங்கல்பம் பண்ணுவார் இல்லையா, ருத்ரனால சங்கல்பம் பண்ண முடியாது இல்லையா. அது மாதிரி பிரத்யும்னதுக்காக பிரத்யும்னன் வந்து பிரம்மாவுக்கு பாத். ஷாட்குண்யாத்து வாசுதேவா பர இது பகவான் இல்லையா, முக்த பௌத்தியத்துவம். பட்டருடைய ஸ்லோகம் எல்லாம் கடைசியில் அற்பத்தோ கத்துவா இல்லையா, பட்டர் திருவடிகள் தான் அங்கே கடைசியில் தான் எடுத்திருக்காரு. கடைசியில் தத்துவத்திற்கு சிந்தனாதிகாரத்தில் சதுர்வியூக பட்சம் திரிவியூக பட்சம்னு 2 பட்சம் இருக்கு. ஏன் என்னமா சொல்லு திரிவியூக பட்சம் வாசுதேவரை விலைக்கு 3 வியூகங்கள் தான் ஒரு பட்சம். அது அந்த அபிப்பிராயம் வேற அப்பாக்கும் பிள்ளைக்குமே இருக்கு. ஆழ்வாருக்கு ஆழ்வார் திரிவியூக பட்சம், பட்டர் சதுர்வியூக பட்சம். அது சுவாமி எடுத்து காமிச்சிருக்காரு 2 பேர் ஸ்லோகத்தில். முதல்ல வைகுண்டஸ்தவ ஸ்லோகம், அப்புறம் ஸ்ரீ ரங்கராஜஸ்தவ ஸ்லோகம். எவ்வளவு இருக்கு திரிவியூக பட்சம். இப்பட்சத்தை குணேஷு குணேஷி ஸ்வேதை இல்ல பிரதமதர மூர்த்தி ஸ்தவ பபௌ ததா திஸ்ரஸ்தேஷாம் திரியுக யுகளைகி திரிபுரபு. இது வந்து ஆழ்வானுடைய ஸ்லோகம், பூரத்தாழ்வானுடைய வரதராஜஸ்தவ ஸ்லோகம். இது திரிவியூக பட்சம். குழம்பிக்காதுப்பா. நான் அழிவு கேட்டேன், நீ யார்ட்ட கேட்டேன்? அது இல்ல, அது இல்லாத ஏன் சொல்றேன். இதுல திரிவியூக பட்சம். வாசுதேவன் பரவாசுதேவன் இல்லையா, வியூகத்துல வாசுதேவன் எதுவும் கிடையாது இல்லையா. வியூகத்துல சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தாதிகளான வியூகத்ரயம் தான். இது திரிவியூக பட்சம். இந்த பட்சத்தை வரதராஜஸ்தவத்துல ஆழ்வான் சாதிச்சிருக்க. அதாவது குணை சக்தி ஸ்வேதைகி பிரதமதர மூர்த்தி தம பபவ், அது பரவாசுதேவன். அடுத்தபடியா ததா திஸ்ரஸ்தேஷாம் திரியுக யுகுளைகி திரிபிரபு அப்படின்னு வியூகங்கள் 3 தான் இல்லையா. இது திரிவியூக பட்சம். இது ஆழ்வான் சாதிச்சிருக்க. ஷாட்குண்யாது வாசுதேவா பரைதி பகவான் இல்லையா, முக்தபோக்யோ பலாட்யாது போதாது சங்கர்ஷ்ணத்வம் ஹரசி விதர்வே சாஸ்திரம் ஐஸ்வர்ய வீரியாது பிரத்யும்ன சர்க்கதர்மோ நயசி பகவான் பகவன் சக்தி தேஜோ நிருத்தா பிப்ராம பாசி தத்துவம் கமயசி ததா வியூஹ்ய ரங்காதிராஜா. பட்டர் இது சதுர்வியூக பட்சம். இந்த ஸ்லோகத்திலே சதுர்வியூக பட்சம் சங்கிரகிக்கப்பட்டது. திரிவியூக பட்சம் சதுர்வியூக பட்சம் சொல்லிட்டு வாசுதேவனை
பரவாசுதேவன் தான் வியூகத்துல சேர்க்கக்கூடாது, வியூகம் 3 தான் ஒரு பட்சம். பரவாசுதேவனை தவிர்த்த வியூக வாசுதேவன் உண்டு. 2 பேருக்கு அனுசந்தேகமான குணங்கள்ல பேதம் இல்லாத காரணத்தால ஒன்னாக்கிட்டு இப்படி சொல்றாரு. வாஸ்தவத்துல வியூக பட்சம் 4 வியூகங்கிறது பட்சம்னு அந்த பட்சத்தை பட்டர் சாப்பிட்டார். அதனால அப்பாவுக்கு பிள்ளைக்குமே அப்பா திருவியூக பட்சம், பிள்ளை திருவியூக பட்சம்னு ஐயங்க சாச்சா. அதுக்கு சம்மந்தம் சொல்லுவேன், அதுக்கு இப்ப இதுக்கும் சம்மந்தமே இல்லை. சகச அவகதே, சச்ச அசச்ச இல்லையா அவகதை இல்லையா, ஊழலெண்ணில் உளம், அலனில் உளம், உளனெனில் உளன்னாக வைதிகனான நான் எம்பெருமான் உளன் என்று சொன்னார். அவன் என்ன பிரகாரமாக உளனோ, நாஸ்திகனான நீ அவன் அலன் இல்லைன்னு சொன்னா அதே பிரகாரம் அவன் உளனான். நான் ஈஸ்வரன் இருக்கான்னு சொல்றேன். இப்ப அதை மறுத்தவன்னு சொல்லணும், ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்லணும். ஈஸ்வரன் பதார்த்தத்தை ஒத்துட்டுதான் அது இல்லைன்னு மறுக்க முடியும். இல்லைங்கிற சப்தத்துக்கு அர்த்தமே கிடையாது. லோகத்தையும் கிடையாது, சாஸ்திரத்தையும் இல்லைன்னா எது இல்லை, இந்த பதார்த்தம் இல்லைன்னு அபாவம் இருந்தாலும் பிரதியோகி நிரூபிதம் இல்லையா. கட்டம் இல்லைன்னாக்க இல்லையா, முதல்ல கட்டத்தை நிரூபிச்சுன்னு தான் கட்டம் இல்லைங்கிறது. ஈஸ்வரன் இல்லைன்னு சொன்னாக்க யார் இல்லை, ஈஸ்வரன் இல்லை. யார் இல்லை, ஈஸ்வரன் இல்லை, வெறும் இல்லை இல்லை. அப்போ ஈஸ்வரன் சித்தித்து அந்த ஈஸ்வரனை இல்லைன்னு வருது. இப்ப ஈஸ்வரன் இல்லைன்னு வருதுன்னா எப்படி வருகிறது, நான் எந்த பிரகாரம் ஈஸ்வரன் இருக்கான்னு சொல்றேனோ அந்த பிரகாரமான ஈஸ்வரன் இல்லைன்னு வருது. இப்படி அப்ராகிருத சுவாசாதாரண திவ்ய ரூப பூஷணாயுத மகிழ்ச்சி பரிஜன ஸ்தான விசிஷ்டனான ஈஸ்வரன் இருக்கான்னு நான் சொன்னேன்னா நீ சொல்லணும் அப்ராகிருத சுவாசாதாரண திவ்ய ரூப பூஷணாயுத மகிழ்ச்சி விசிஷ்ட இல்ல சர்வேஸ்வரன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்வரன் உணர்ந்து சொல்ற வைதிகனுடைய வாக்குல ஈஸ்வரன் இருக்கான், ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்லக்கூடிய நாட்டினுடைய புத்தியில ஈஸ்வரன் இருக்கான். நான் சொல்றது அப்படியே சொல்லி நீ மறுத்தாரு. அப்ப நான் சொல்றதே இல்லைன்னு சொன்னாக்க இப்ப நான் சொல்றபடியா ஒரு படியை ஒப்புக்கொண்டு அது இல்லைன்னு தான் மறுக்க முடியுமே ஒழிய நாட்டு என்ன ஒண்ணு இவர் சொல்ல நாம் போட்டிருக்காரு, இவர் சொல்ற மாதிரி ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்லியாங்க. இவர் என்ன மாதிரி ஈஸ்வரன் சொல்ற, அப்ராகிருத அசாதாரண திவ்ய பூஷண ஆயுத மகிழ்ச்சி பரிஜன ஸ்தான விசிஷ்டனான ஈஸ்வரன் இருக்கிறான் அப்படிங்கிற. அவன் என்ன சொல்லணும், இப்படிப்பட்ட ஈஸ்வரன் இல்லை. சொன்னால் விரோதம் இது, ஆகினும் சொல்லுவன் கேள்வினும் என்னாவிலின் கவி நான் ஒருவருக்கும் கொடுத்தில்லை. தென்னா தெனாவென்று வண்டு முரலும் திருவேங்கடத்து என்னான என் அப்பன் எம்பெருமான் உடனாகவே. சொன்னால் விரோதம் இது, ஆகிலும் சொல்லுவேன். சொன்னால் விரோதம். இப்ப நான் சொல்ல போற விஷயம் சொன்னால் உங்களுக்கு விரோதம், ஆகிலும் சொல்லு. என்ன சொல்ல போறாரு இவர், நீங்கள் இல்லையா ஸ்துதி அருகனான ஸ்தோத்திரத்துக்கு அருகனான பகவானை விட்டு ஸ்தோத்திரம் பண்ண திருதியத்தவர்களான கேவல இல்லையா இந்த நராதவர்களை ஸ்தோத்திரம் பண்ணி தெரியாது போல் அப்படின்னு சொல்ல போறாரு. இது சொன்னா அவர்களுக்கு என்னப்பா ஏதோ தேக யாத்திரைக்கு வழி பார்த்தா இந்த ஆழ்வாருக்கு அதுவும் பிடிக்கல, அதையும் கெடுக்கிறான்னு சொல்லி நான் சொன்னால் அது உங்களுக்கு விரோதம், ஆகிலும் சொல்லுவேன் கேட்கணும். முதல்ல வீட்டில் அர்த்தம் பண்ண இந்த மாதிரி, அப்புறம் இந்த அர்த்தத்தை அடிச்சுப்பாரு. இது சுவாரஸ்யம் இல்லை. சொன்னால் விரோதம்னா சொன்னால் உங்களுக்கு எனக்கு விரோதம், என் சொரூபத்துக்கு விரோதம். ஆகிலும் சொன்னால் ஒருவன் அசலாக்கு விரோதமா இருக்கிறது சொல்றதுக்கு அவ்வளவு யோஜனை பண்ண மாட்டான். இது சொன்னால் என் சொரூபத்துக்கே விரோதம்.
என் சொரூபத்துக்கு எந்த விரோதம் அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன சொல்லியாகணும், நீங்கள் இல்லையா ஸ்தோத்திரத்துக்கான சர்வ விதமான தகுதியும் படைத்த சர்வேஸ்வரனை விட்டு சுத்திரமான அல்பமான குணம் கெட்ட நராதமர்களை ஸ்தோத்திரம் பண்ணி கிரியாதீர் கொண்டு கடைசியில் ஒரு வார்த்தை தான் நெகட்டிவ் வெளிய அது வரலும் உள்ளதை நானும் அனுவாதம் பண்ணி நான் எது வரலும் நான் என் வாயால சொல்லியாகணும் இல்லையா. சர்வ பிரகார ஸ்தோத்திரத்துக்கு தகுதியுடையவனான சர்வேஸ்வரனை விட்டு இல்லையா சுத்திரமான அல்பமான நராதமர்களை ஸ்தோத்திரம் பண்ணி அப்படிங்கிறவங்க நான் சொல்றேன் இல்லையா. அதை சொல்றதே என் சுரூபத்துக்கு விரோதம். ஏன்னா அவ்வளவு தூரம் சொன்னாதான் தெரியாது கொண்டு சொல்ல முடியும். நிஷேதிக்கிறதுக்கு முதல்ல அனுவாதம் பண்ணியாகும். ஆக ஈஸ்வரன் உளனெனில் உளம், ஈஸ்வரன் இளனெனில் உளம். இது காரணம் என்ன? உளனென இளனென இவை குணமுடைமையன். உளன் இரு தகமையோடு இல்லையா. உளனாக இருப்பதும் இளனாக இருப்பதும் சர்வேஸ்வரனுடையதான இந்த தர்ம விசேஷம், குண விசேஷம் இல்லையா. அஸ்தி என்று சொல்லாத சொரூப நிரூபிக்கப்படுகிறவனோ இல்லை என்கிற பதார்த்தத்தில் பிரதியோகியாக நிரூபிக்கப்படுபவனும் அவனே இல்லையா. கடகா அஸ்திங்கிற பதார்த்தத்துல அது சொரூபத்தகா அந்த கடத்துக்கு அந்தர்யாமியாக இருந்து கடத்தை நிரூபிக்கிறான். கடம் இல்லைங்கிற இடத்துல நிஷேதத்துக்கு பிரதியோகியாக கடத்துக்கு அந்தர்யாமியா இருந்து அந்த கடத்தையும் அவன் நிரூபிக்கிறான். அவன் அந்த கடத்தை பிரதியோகியா இருந்து நிரூபிக்கலன்னாக்க கடம் இல்லைன்னு யாராலும் சொல்ல முடியாது. ஏன்னா இல்லைன்னு சொல்றது கடம் வேணுமே இல்லையா. அந்த கடத்தை யார் நிரூபிக்கிறார்? சர்வேஸ்வரன் அந்த இந்த உலகான கடத்துக்கு அந்தர்யாமியாக இருந்து இது உலகுன்னு சொரூபத்தை நிரூபிப்பது போல இல்ல நிஷேத பிரதியோகியான கடத்துக்கும் அவன் அந்தர்யாமியாக இருந்து அந்த நிஷேதத்தை நிரூபிக்கிறான். அதான் சதசத் அவகதே சத் அசத் இது அவகதே. ஈஸ்வரனை தவிர வேறு யாருக்கு இந்த சுபாவம் கிடையாது. சதசத் அவகதே சர்வ தத்வேஷு பூர்த்தே. சர்வ தத்வேஷு பூர்த்தேன்னு அர்த்தம் சர்வ தத்துவங்கள்லையும் பூர்ணமாக நிறைந்திருக்கு. சர்வ தத்துவங்களையும் பூர்ணம் புரியல. அதுக்கு என்ன பண்ற? பரந்த தன் பறவையுள் நீர் தூரும் பரந்துடன் பரந்த அண்டலிதனே இல்ல நிலவிசும் பொழிவர். இப்போ சர்வ தத்துவம் சர்வ சப்தத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டா மிகப்பெரிய பதார்த்தத்திலையும் பூர்ணமாக இருக்கான், மிக சிறிய பதார்த்தத்திலையும் பூர்ணமாக. மிக சிறிய பதார்த்தத்தில் பூர்ணமாக இருக்கிறவங்க இருந்து பெரிய பதார்த்தத்தில் போட்டா அதுல கொஞ்சம் ஏகதேசம் தான் இருக்கணும் இல்லையா. எல்லா பதார்த்தங்கள்லையும் பகவான் அந்தராத்மாவாக இருந்து அந்தந்த பதார்த்தங்கள்ல தேனேகம் பூர்ணம் புருஷேன சர்வம். ஏன் எந்த பதார்த்தத்தில் இருந்தாலும் அந்த பதார்த்தத்துல பூர்ணமாக நிறைந்துள்ளது. பரந்த தன் பறவையுள் பறந்துள்ளது. அதுல நீர்தூரும் பறந்து பரந்த தன் பறவை. பறவைன்னா சமுத்திரம். பறவைன்னா இந்த வள்ளி நேரம் போட்ட பறக்கிற பறவை. பறவைன்னா பறந்து கிடக்கிற சமுத்திரம். இடையில போட்டா பறவைன்னா சமுத்திரம். வெள்ளி நேரம் போட்டா பறவைனாங்க பறந்த தன் பறவை. இந்த ஜகத்து சொல்ற சிருஷ்டிக்கப்பட்ட இந்த ஜகத்துல 1/4 தான் பூமி, பாக்கி 3/4 வாட்டர். அப்படி பறந்து கிடக்கிறதான தன் பறவையுள் எங்கும் பறந்து அந்த சமுத்திரம் பூராவிலையும் தன் சுரூபத்தால் வியாபித்தது. அந்த சமுத்திரத்திலிருந்து ஒரு சிறு திகிலையை எடுத்தா அந்த திகிலைக்குள்ளேயும் சொரூபேன பூர்ணமாக சர்வ தத்வேஷு. சர்வ சப்தத்துக்கு இல்லையா பிரம்மாண்ட தளவில் இருந்து ஒரு அல்பமான இல்லையா புழுப்பூச்சி இல்லை
ஒரு அல்பமான அணு பரியந்த உள்ள சகல பதார்த்தங்கள்லையும் பூர்ணமாக புகுந்து வியாபித்து இருக்கிறபடியா பரந்த தன் பறவையுள் நீர்தோறும் பரந்துடன் பரந்த அண்டமிதன் ஒரு சிறு திவிலைக்குள்ள இருக்கும் பொழுது ஒரு பரந்த அண்டத்துல எப்படி இருந்தாலும் அப்படியே இருக்கும். பரந்த அண்டமிதன நில விசும் ஒளிவர இப்படி வெறும் தீர்த்தத்தில் மட்டும் இல்ல, நிலத்தோடு விசும்போடு ஒளிவர சர்வபூதங்கள்லையும் இப்படி வியாபித்திருக்கிறது. சர்வ தத்துவேஷு பூர்த்தி கரந்துகள் இடந்தோறும் இடந்துகள் பொருள்தோறும் கரந்தெங்கும் பரந்துடன் இவை உண்ட கரணே கரவிசும் வெறிவழி நீர்நிலை மிசை மரம் திரள் வழி அடி குறையாய் நின்ற பரம் சர்வ தத்துவேஷு பூர்த்தேகே. இதுதான் பரனுக்கு சொல்ற கடைசி வருஷம். இந்த 10 ஹேத்துக்களால் நிச்சயமோத்யுத் குணத்வாது அமித ரசதையா அனந்த லீலாஸ்பதத்வாது ஸ்வாயத்தாசேஷ சத்தாபிதா வைபவாது ஸ்வாயத்தாசேஷ ஸ்திதிபிதா வைபவாது ஸ்வாயத்தாசேஷ யதனபிதா வைபவாது வைஸ்வரூப்யாது திரியக்ஷ பிரம்மாத்மபாவாது சதசதவகதேகே சர்வ தத்வேஷு பூர்த்தே. இப்படி 10 பாசுரங்கள் சொல்லப்பட்ட 10 ஹேத்துக்கள்னால பரம் பஷ்யன் யோகி யோகியான நம்மாழ்வார் சர்வஸ்மாத்திரனா இருக்கக்கூடிய பரசத்துவமான எம்பெருமானை பஷ்யன் சாட்சாத்கரித்துக் கொண்டு தற்பத கமல நதவ் நதிஹீன சேவிப்பது தொழுவது தற்பத கமல நதேகன அவன் திருவடி தொழுவதற்கு ஆத்ம சித்தம் தன்னுடைய மனசை அன்வசாத் ஈடுபடுத்தினார். தொழுதெழு என் மனமே என்று தன்னுடைய மனசை இப்படிப்பட்ட சர்வஸ்மாத் பரனாகிற எம்பெருமானுடைய திருவடிகள்ல தொழுது எழுமாறு தன்னுடைய மனசை உருப்படுத்தினார். நிச்சயமோத்யுத் குணத்வாது அமித ரசதயா அனந்த லீல இல்ல நட்டுப்படி போட்டணும். நெட்டு தான் இது நம்மளுக்கு இல்லைன்னா அப்புறம் எப்பவுமே புஸ்தகத்திலேயே தான் இருந்துருக்கும். இது புஸ்தகத்தோட தான். நிச்சயமோத்யுத் குணத்வாது அமித ரசதயா அனந்த லீலாஸ்பதத்வாது சாயத்தாசேஷ சத்தாஸ்தி யதனபிதா வைபவாத் வைஸ்வரூப்யா திரியக்ஷம் பிரம்மாத்மபாவாத் சதசதவகதேஹே சர்வ தத்வேஷு பூர்த்தேஹே பஷ்யன் பரம் தத்பத கமலநதௌ அன்வசால் ஆத்மசித்தம். இரண்டாவது இது முதல் திருவாய்மொழியில எம்பெருமானுடைய பரத்வம் சொல்லப்படும். இரண்டாவது திருவாய்மொழியில இல்லையா அவன் ஆசிரியனீயத்தை சதி சர்வ சமம் சர்வ யோக்கியம் அப்படின்னு அர்த்தம். எல்லாராலையும் ஆசிரியக்கத்தக்கவன். இவன் ஆசிரியிக்கிற விடத்துல இதுக்கு இன்னான் தகுதியானவன் இன்னான் தகுதியற்றவன் இல்லாமல் இல்லையா சர்வ ஆசிரியன யோக்கியனாக இருப்பவன். ஏ சமோகம் சர்வபூதேஷு இல்லையா நமே துவேஷ்யோஸ்தி ந பிரியா இல்லையா அகம் சர்வபூதேஷு சம நான் சர்வபூதங்களுக்கும் சமமாக இருக்கிறேன். வித்தியாசம் அப்படி இல்லை. ஆனா சொல்றான் அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா சர்வபூதங்களும் என்னை ஆசிரியிக்கிற விடத்தில் நான் சமமாக இன்னாலால் ஆசிரியக்கப்படத்தக்கவன் இன்னால ஆசிரியக்கப்படத்தகாதவன் பேதமில்லாமல் எல்லோரும் ஆசிரியிக்கும்படியாக எல்லோருக்கும் ஆசிரியனீயத்தை சதி சமனாக இருக்கிறேன். நமே துவேஷ்யோஸ் ஏன்னா என் துவேஷத்துக்கு விஷயமானவன் யாரும் இல்லை இல்லையா. நமே பிரியா என் பிரீத்திக்கு விஷயமானவன். இதுவும் தப்பு. பெருமாளுடைய துவேஷத்துக்கு விஷயமானவன் இருக்கான், பெருமாளுடைய பிரீத்திக்கு விஷயமானவன் இருக்கு. ஆனா இங்க எனக்கு நமே துவேஷ்யோஸ்தி ந பிரியா. துரியோதனை பார்த்து நீ எனக்கு நான் துவேஷிக்கிறேன்னு சொன்னேன். பீஷ்ம துரோணா அதிக்கிரமிய மான் செய்வ மதுசூதன கேட்டான். அதுக்கு பெருமாள் என்ன சொன்ன? துஷதன்னம் நபோக்தது துஷந்தம் நைவ போதி அவனு அவனு துஷந்தம் துஷதீவதுன்னு காத்து. அவன் திருப்பி கேட்டான் நான் ஒன்றும் துவேஷிக்கலைங்க பாண்டவான் துஷ்ய செய்யறாருன்னு. அதனால லோகா பிள்ளலோகாச்சார ரொம்ப அழகாது. அத்வேஷ்டா சர்வபூதானாம் என்றவருக்கும் ஒரு துவேஷம் உண்டு.
நமே தேசியோஸ்தி கஞ்சனை என்று சொன்னவனுக்கு ஒரு துவேஷம் உண்டு இல்லையா? அத்வேட்டா சர்வபூதானம் சொல்லப்பட்டது இந்த பரிசுத்த ஜீவனை, அவனுக்கும் கூட ஒரு துவேஷம் உண்டு. ஏன்னு கேட்டா பகவத் துவேஷிகளை அவன் துவேஷிக்கும், அவர் தன்னை துவேஷிக்கிறவரை துவேஷிக்க மாட்டான். அவன் பகவானுக்கும் ஒரு துவேஷம் உண்டு, தன்னை துவேஷிக்க மாட்டான். பாகவதர்களை துவேஷிக்கிறவனு துவேஷிக்கும். ஆனா இங்க பெருமாள் இல்லையா நமே துவேஷியோசி நச்ச பிரியகான்னு சொன்னது தாத்பரியம் கேட்டா ஆசிரியன வேலையில இல்லையா ஒருவருடைய இல்லையா ரூப குண ஜாத்தியாதிகள் இருக்கு இல்லையா, அவைகளுடைய உத்கர்ஷத்தை கொண்டு ஒருத்தரிடத்துல பிரீத்தி பாராட்டுறதோ அவைகளுடைய அபகர்ஷத்தை கொண்டு ஒருத்தரிடத்துல துவேஷம் பண்ணும். ஒருத்தர் பன்னியாசம் பண்ண வரான்னா நான் சோப்பா பிராமணனா நல்லா படிச்சவனா வந்தான்னு ஆஹா இவன் பன்னியாசம் பண்ணிக்க வந்தானேன்னு அவன் மேல ஒரு பிரீத்தி இல்லையா, சிறப்பா இல்லையா இப்போ தாழ்ந்து ஜாதி சேர்ந்தவனா ஒன்றும் படிக்காதவன் முட்டாள் ஒன்று வந்தான்னா இந்த சனியா வந்தானேன்னு அவனுக்கு ஒரு துவேஷம். ஏன் ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி அதான் நம்ம துவேஷியோசி என்னை வந்து ஆசிரியிக்கிறவர்களுக்குள்ள அவர்களுடைய ஜாதி ரூப குணாதி உத்கர்ஷங்களை பார்த்து ஒருத்தரிடத்துல ஒரு பிரீத்தியோ அதனுடைய அபகர்ஷங்களை பார்த்து அப்ரீத்தியோ துவேஷமோ நான் பாராட்டுவதில்லை. அதுதான் இந்த திருவாய்மொழிக்கு விஷயம்னு சுவாமி தேசிகனுடைய திருவுருவம். ஆசிரியனீயத்தை சதி இல்லையா சர்வ சமன சர்வ ஆசிரியன யோக்கியனாக இருக்கிறவன். ஏன் சர்வயோக்கியம் சர்வயோக்கியம் உபாதிஷத்து உபாதிஷத்துன்னா சுவாமி நம்மாழ்வார் உபதேசித்தார். முதல் திருவாய்மொழியில் சொல்லப்பட்ட சர்வஸ்மாத் பரனாகிற எம்பெருமானை இரண்டாவது திருவாய்மொழியில சர்வ ஆசிரியன யோக்கியம் ஆசிரியனியத்துக்கு சர்வ சமன் என்று உபாதிஷத்து உபாதிஷத்துனா உபதேசித்தருளினார். திரும்பியும் 10 ஹேத்துக்கள் ஒரு திருவாய்மொழிக்கு 10 பாசுரமானதுனால ஒவ்வொன்றுக்கும் 10 ஹேத்துக்கள்னால நிரூபணம். சுவாமித்வாது சுஸ்திரத்வாது நிகில நிருபதி இல்லையா நிருபதி சுவாத்மவித் கிராக்கிய பாவாது இல்லையா தத்தாத்ருக் சர்வானுகூலியாது தாத்ருக் சர்வானுகூலியாது சவனவது இதர பிராப்திய வைஷமியவத்வாது சர்வத்திர இல்லையா அபக்ஷபாதத்வாது இல்லையா சுப விபவத்தையா இல்லையா மானசாத்யட்ச பாவாது சங்கோச்சோன் மோச்சகத்வாது ஜகதயனதையா உபாதிஷத்து சர்வயோக்கியம் இல்லையா சர்வயோக்கியம் உபாதிஷத்து எல்லாருக்கும் ஆசிரியிக்க தகுதியானவனான எம்பெருமானை ஆசிரியத்தில் சர்வ சமனாக இருக்கிற எம்பெருமானை சுவாமி நம்மாழ்வார் இந்த திருவாய்மொழியிலே உபதேசித்த அப்படின்னாலும் சங்கிரகத்துவம். அதுல முதல் ஹேது சுவாமித்வாத், இரண்டாவது ஹேது சுஸ்திரத்வாத், மூன்றாவது ஹேது நிகில நிரூபதி சுவாத்மவித் கிராக்கிய பாவாத்துங்கிறது மூணாவது, நாலாவது தாத்ருக் சர்வானுகூலியாது, அஞ்சாவது சவனவது இதர பிராப்திய வைஷமியவத்வாது, ஆறாவது சர்வத்திர அபக்ஷபாதாது, ஏழாவது சுப விபவதையா, எட்டாவது மானசாத்யட்ச பாவாது, ஒன்பதாவது சங்கோச்ச உம்மோச்சகத்வாது, பத்தாவது ஜெகதயனதையா. முதல்ல சுவாமித்வாது சர்வருக்கும் ஆசிரியன யோக்கியன். அது காரணம் என்ன? சுவாமி இவன் உடையவனானபடியினாலும் மக்கள்லாம் இவனுடைய உடைமையானபடியினாலும் உடையவனிடத்துல ரட்சையை அபேட்சிப்பதற்கு உடைமையான வஸ்துக்கள் எல்லாத்துக்கும் அஸ்லாங்கா சமந்தான் உடையவே. அவனுக்கு இது உடைமைன்னு இருக்கிறவர்களும் உடைமையை ரட்சித்துக் கொள்வது உடையவனுக்கு பிராப்தம். உடைமையை ரட்சித்துக் கொள்வது உடையவனுக்கு, அது மாதிரி அசக்தனை இல்லையா சக்தன் ரட்சிப்பதும் உடைமையை உடையவன் ரட்சித்துக் கொள்வதும் பிராப்தமிரே.
பிரதான பிரதிநிதிக்காரர் முடிவில் உடையவன் உடமையை ரட்சித்துக் கொள்வதும் இல்ல அசக்தனை சக்தன் ரட்சித்துக் கொள்வதும் பிராப்தமில்லை இல்ல. சர்வேஸ்வரன் கர்மவசியரான நம்ம ரட்சிக்கிற விடத்துல ஒரு உபாய விசேஷத்திலே மூட்டி ரட்சிக்கை சங்கல்ப நியதம் நிலை தந்ததாரகனா. ரசிதார்த்தை விட்டு அப்புறம் வேற ஒன்றுக்கு நிரூபணம் வேற எங்கேயும் கிடைக்காது. எல்லாத்துக்கும் நிரூபணம் அங்கதான் கிடைக்கும். கடைசி நிலை தந்த தாரகனாங்கிற பாசத்துக்கு முந்தின பக்தி இல்ல. ஈஸ்வரன் கர்மபஸ்யரை ரட்சிக்கிற விடத்துல ஒரு உபாய விசேஷத்திலே மூட்டி ரட்சிக்கை சங்கல்ப நியதம் கடைசி. அதுக்கு முந்தின வாக்கியம் நெருங்கிட்டு இங்க இருக்கு இங்க இவர்களுடைய நிரூபாதிக சேஷத்துவம் நிரூபாதிக நியாமத்துவம் உடைமை ரட்சிக்கவும் சமர்த்தன அசமர்த்தனை ரட்சிக்கவும் பிராப்தமில்லை. ரட்சிக்கும் போது கர்மவச உபாயத்தை மூட்டு ரட்சிக்க ஈஸ்வரனுக்கு சுசங்கல்ப நீதம் நிலைதந்ததாரகனா. உடையவன் உடமையை ரட்சிப்பதும் அசக்தனை சக்தன் ரட்சித்துக் கொள்வதும் பிராப்தமில்லை. அதனால அவன் உடையவனானபடியினாலும் அவன் ஒழித்த சர்வம் அவனுக்கு உடமையானபடியினாலும் இல்ல அவன் இல்ல சர்வாசிரியன யோக்கிய மூச்சோட அதிகாரிக்கு உபாயத்திலே அங்கி சொரூபமாவது ஆவரணத்தை உடையவனுக்கு அவன் தான் எடுத்து கூட கொடுக்கும். அவன் யதார்த்தமான ஆத்ம வீடுமின் முற்றவும் வீடு செய்து உம்முயிர் வீடு வியானிடை முதல்ல வீடு மின் என்னத்தோம் கிஜியும் விடுதல் அப்படின்னா டு லீவ் டு அபேண்டன் இல்லையா. முற்றமும் விடுது. நான் செஞ்சிருக்கிறது எதை விடணும்னு கேட்டா முழுவதும் விடுது இல்லையா. வீடு செய்து உம்முயிர் வீடுடையானிடை இங்க வீடு சப்தத்துக்கு 3 வீடு சப்தத்துக்கு 3 அர்த்தம். முதல்ல வீடுங்கிறதானது கெஜித்தல். கடைசியில் இருக்க வீடு செய்வது வீடுங்கிறது சமர்ப்பித்தல். ரெண்டுமே சொற்ப நிவர்த்தி தான். சொற்ப நிவர்த்தியில தோஷமுள்ள பதார்த்தமாக இருந்தா தூக்கி போடுறது, உயர்ந்த பதார்த்தமாக அது விடுவதுன்னு ஒருத்தர் சமர்ப்பிக்கிறது. முற்றமும் வீடு நீங்க இப்ப செய்திருக்காங்க ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத காரியம். அதனால அவைகளை விடுவின்னா அவரை ஒழிச்சு கொடுக்கும். உயிர் உங்களுடைய ஆத்மா இருக்க உபாதேயமான ஆத்மா அதை என்ன பண்ணுங்க வீடு அது உடையானிடை வீடு செய்யும். வீடு செய்வீங்கன்னாங்க இல்ல உயர்ந்த பதார்த்தத்தை இன் ஃபேவர் ஆஃப் சம்படி விடுவது, தாழ்ந்த பதார்த்தத்தை விடுவது நாட் இன் ஃபேவர் ஆஃப் எனிபடி, ஜஸ்ட் கிவ் அப். அத இல்ல கிவ் அப் இன் ஃபேவர் ஆஃப் சம்படி, அதான் அது வீடு செய்தல். இதை வீடு செய்யும். வீடு முற்றம் வீடு செய்து உயிர் இல்ல உபாதேயமான இந்த ஆத்மாவை இல்ல உபாதேய சமனாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் யார் உடையான். அதுதான் இந்த பாசத்துல முக்கியமான கீ வேர்டு. உயிர் வீடு உடையானிடம் வீடு செய்யும். உங்களுடைய ஆத்மாவை யாருக்கு சமர்ப்பிக்க வேணும்? யாரு ஆத்ம சமர்ப்பண யோகியன் அப்படின்னு கேட்டா
உடைய யார் இந்த ஆத்மாவுக்கு உடையவனோ ஒருத்தர் சமர்ப்பிக்கிறதா யாருக்கு சமர்ப்பிக்கணும்? கண்டபட்டு சமர்ப்பிச்சுட்டு அப்புறம் ஏமாந்து போகாது இல்லையா? கரெக்டா சமர்ப்பிக்கணும், சமர்ப்பித்து ரெசிப்ட் வாங்கிக்கணும். இந்த இடத்துல சமர்ப்பிச்சு ரெசிப்ட் வாங்கிக்கணும், அந்த இடத்துல சமர்ப்பிக்கணும். இப்போ புரோக்கர்லாம் வழி இருந்து குணமுண்டா நான் சமர்ப்பிச்சு விடுறேன்னு சொல்லி கேட்கணும், அவன்கிட்டலாம் கொடுத்துக்கூடாது. அதனால உடையானிடம் வீடு செய்யும். யாரு சுவாமியோ யார் இதற்கு உடையவனோ இல்லையா அவனுக்கு அவனிடத்துல இதை சமர்ப்பிக்கும். அதனால இல்லையா யார் ஆத்ம சமர்ப்பண யோக்கியன்? உடையான் சுவாமி. முதல் பாசுரத்துல உடையான் உன் உயிர் வீடு உடையானிடம் வீடு செய்வினேன்னு சாதிச்சதுனால ஆத்ம சமர்ப்பண ரூபமான ஆசயன யோக்கியத்துவாது சுவாமித்வாது ஆத்ம யோக்கியம் அதாவது சுவாமித்வாது சர்வ யோக்கியம் உபாதிஷம். இது சர்வ யோக்கியம் எங்க இருக்கு? ஆத்ம யோக்கியம் தான் தெரிஞ்சிருக்கு. சர்வ யோக்கியம் அப்படின்னாக்க இந்த சர்வ சப்தம் எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டா இதுல உள்ள பகுவச்சனம் தான். எல்லா பாசுரமும் அதை விட்டு ஒரு ஏகவச்சனம் சொன்னா அது ஒரு அதிகாரியை குறித்து சொல்லப்பட்டதா? பகுவச்சனம் சொன்னா எல்லாருக்கும் போடுவாங்க இல்லையா? உயர்ந்த பொருளை இந்த காசைக்கு போய் இந்த சாதம் பண்றாங்க. அவ அப்பாவுக்கு பிடிச்சது ஏதோ விட்டுருது, தனக்கு பிடிச்ச வஸ்துவா இருந்தாலும் அதை சாப்பிட்றது விட்டுறது அப்படிங்கிறது எல்லாம் பண்றாங்க. இது என்ன உயர்ந்த தனக்கு பிடிச்ச வஸ்துவா இருந்தாலும் விட்டுறதுன்றது இது இருக்கா? நிஜமாவே தனக்கு பிடிச்ச வஸ்துங்கிறது அல்ப வஸ்துவா கூட இருக்கலாம். ஆனா தனக்கு பிடிச்சது தனக்கு பிடிக்காதுங்கிறது அல்பத்துவ இல்ல. இதுல ஒன்றும் இது இல்லை. நிருபாதிகமான ஆத்ம வஸ்து தவிதர வஸ்துக்கள் எல்லாம் இல்லை இதுன்னு சொல்றேன். இங்கே அல்பம்னு சொல்றேன். தனக்கு பிடிச்ச வஸ்துங்கிறதானது தனக்கு பிடிச்ச வஸ்து ஸ்டில் அல்பமான வஸ்து தான். அதனால அதை விடுவதுங்கிறதானது நாட் இன் ஃபேவர் ஆஃப் எனிபடி. உயர்ந்த வஸ்துவை விடுவது என்பது அதனால கயால போய் சாப்பிட்டு அதை விடுறான் அப்படின்னாக்க இவனுக்கு பிடிச்ச வஸ்துங்கிறதுனால அது உயர்ந்த வஸ்து ஆகிடும். அப்படி யாரும் பிடிச்ச வஸ்து விடுறதும் இல்லை. ரொம்ப ஜாக்கிரதையா எந்த வஸ்து விட மாட்டாங்க. யாராவது போய் சேப்பங்க விட்டு இருக்கானே யாராவது சேப்பங்க விட்டு விட்டு அதனால இப்போ ஒரு பூர்வபட்சம் இருக்கு. சரமஸ்லோகம் அர்ஜுனங்க ஒரு அதிகாரியை குறித்து பெருமாள் சொன்னது. அதனால சரமஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட பிரபத்தியானது சர்வாதிகாரம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட வியக்திக்கு பண்ணப்பட்ட உபதேசமான அப்படின்னால அதுல அவனுக்கு தான் அதிகாரம். அதுக்கப்புறம் சுவாமி அதுல நிரூபணம் பண்ற அது மாதிரி அப்படிப்பட்ட கேள்வி பதிலுக்கெல்லாம் இடமே இல்லாதபடி ஆழ்வார் என்ன பண்ற பெருமாள் கொஞ்சம் கெட்டிக்காரர் ஆழ்வார். ஒரு பாசனத்துல கூட சிங்குலங்களே. அதனால சர்வயோக்கியம் உபாதிஷம் சர்வேஷாம் சுவாமித்வாது சர்வயோக்கியம் உபாதிஷம் சுவாமித்வாது. ரெண்டாவது பாசுரத்துல சுஸ்திரத்வாது. ரெண்டாவது பாசுரத்துல பகவத் வத்திரிக்த வஸ்துக்கள் இருக்கே அந்த வஸ்துக்களுடையதான அஸ்திரத்துவத்தை ஸ்தாபித்ததன் மூலமா பகவானுடைய சுஸ்திரத்துவம் ஸ்தாபிதம் ஆட்சித்தம் இல்லையா? மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள்
என்னுமிடத்து இறை ஒன்றுமின் நீரே. இப்பொழுது எந்தெந்த வஸ்துக்கள்லாம் நீங்கள் பகுமானித்து உள்கொண்டிருக்கிறீர்களோ அந்த வஸ்துக்கள்லாம் நிலையில்லாத வஸ்துக்கள், அல்பாஸ்திரங்கள். மின்னின் நிலையில மின்னில் நிலையில மின்னலை காட்டிலும் ஸ்திரத்தன்மை குறைவாக. மின்னல் ஒரு 2 செகண்ட் தான் இருக்கு. இந்த சரீரம் சில வருஷங்கள் இருக்கு. இது எப்படி மின்னலுக்கான ஸ்திரத்தன்மை குறைந்ததுன்னு சொல்ல முடியும்னு கேட்டா, மின்னலானது இல்லையா 2 க்ஷணம் தான் இருக்க போறதுங்கிறதுக்கு மாற்றி சொல்லாமல் வந்து 2 க்ஷணம் இருந்துட்டு போயிடும். இந்த சரீரமும் சாஸ்வதமா இருக்க போறது போல ஒரு நம்பிக்கை உண்டா, கடைசியில் ஏமாத்துக்கு எப்ப போறதுன்னு போகுது. அந்த பரீட்சத்துக்கு சாப்பம் ருஷி சாப்பம் இருக்கு. 7 நாள்ல சர்ப்பம் தீண்டி பிராரம்பம் பண்ணணும். அவன் ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப துக்கப்பட்டு எல்லா ரிஷிகளையும் கூப்பிட்டு கங்கா தீரத்துல விட்டு அவர்களுக்கு மத்தியில் உட்காந்து தன்னுடைய அந்த சாப்பத்தை விஞ்ஞாபனம் பண்ணான். எல்லா ரிஷிகளும் ஆஹா அவனுக்கு இந்த மாதிரி வந்துருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டான். சுகர் மட்டும் சொன்னார், பாவி உலகத்தில் இதாண்டா சிரஞ்சீவின்னு. நீ 7 நாள் இருக்க போட்டு நிச்சயம் கேரண்டி உனக்கு இருக்க, இங்க யாருக்கான அந்த இருக்கான்னு அவளை கேட்டு பாருன்னு. சத்தாகும் ஜீவிதாவதி 7 நாள் உயிரோடு இருக்க போது நிச்சயம் உனக்கு இருக்கேன் இல்லையா. உன்னை காட்டிலும் சிரஞ்சி, உன்னை காட்டிலும் தீர்காயுஷ்மானி வந்து இவ்வளவு வேணுமா என்ன இல்லையா. முகூர்த்தா அது கட்வாங்கோ நாம ராஜரிஷி, உன் வம்சத்துக்கு ஏதோ உன்னால கட்வாங்கன்னு ராஜரிஷி இல்லையா. அவன் இந்திரனோட சபைக்கு போயிருந்தான் இல்லையா. இந்திரன் ஏதாவது வரம் கேட்டு சொன்னான். அவன் கேட்டா எனக்கு இன்னும் ஜீவித்த காலம் எவ்வளவு இருக்குன்னு கேட்டான். 1 நாளைக்கு தான் இருக்கு. அந்த முகூர்த்தம் கட்வாங்க ராஜரிஷி இல்லையா. ஆத்மனோ ஜீவிதாவதி முகூர்த்தான்னம் ஜாத்வா இல்லையா சர்வம் தெத்வா இல்ல பிராப்தமான அபயம் சரி. அந்த ஒரு முகூர்த்த காலத்துல சர்வத்தையும் தியஜித்து பகவானுக்கு தன்னுடைய ஆத்மாவை சமர்ப்பிச்சு மோட்டத்துக்கு போயிட்டானே. ஒரு முகூர்த்தம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தவனே நம்மகிட்ட வந்து ஒரு 7 நாள் என்ன கேடு உனக்கு. அதனால பகவத் வெற்றித்த சர்வ பதார்த்தங்களுடைய அஸ்திரத்துவம், அதனால ஆட்சிப்தமானது எது அப்படின்னு கேட்டா பகவானுடைய சுஸ்திரத்துவம். தன் வெற்றித்த பதார்த்தங்களுடைய அஸ்திரத்துவமானது அந்த பதார்த்தத்துடைய சுஸ்திரத்துவ ஸ்தாபகம். இதுக்கு கொஞ்சம் பாஷ்யத்தில் இருக்கு. முதல்ல சாதிக்கிறாங்க, பரீட்சலோகான் கர்மசிதான் பிராமணோ நிர்வேதமாயா நான் செகுதக்கு சத் விஜானாத்மம் குருமேவாபி. முதல்ல அல்பாஸ்திர பலங்களுக்கு இல்ல தியாஜ்யத்துவமும் அனந்த ஸ்திரபலத்துக்கு உபாதேயமும் எப்படி சாதிக்கிறதுன்னு சொல்றேன். श्रीरामांग सिद्धांत निर्धारण धुरंधरः आदिवंडटपोपाची यतीन्द्रो जयदास्वी श्रीमते श्री लक्ष्मी नृसिंहदेवी पादुकादेवी श्री नारायण इंद्र महादेशिकाय नमः श्रीमते श्री रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः श्रीमते श्री रंगरामानुज महादेशिकाय नमः श्रीमते श्री रघुवीर महादेशिकाय முதல்